தரமான செய்க. ஃபர்ஸ்ட்ல தலைவனோட ஆட்டம் வேற மாதிரி. அந்த ஜூனியர் பையனை ஜெயிக்கவே விடாம இவனும் ஜெயிக்க மாட்டாரு, அவரும் ஜெயிக்க மாட்டாரு. ஒரு டைமுக்கு அப்புறம் சரிடா நான் அவனை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தலைவன் இறங்கி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து ஒரு சில வேலையெல்லாம் பார்த்து அவனை ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வருவாரு. அந்த டைம்ல பிராட்பிட் சொல்ற விஷயத்த ஒரே ஒரு தப்பு பண்றதால அவனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்டே நடக்கும். அந்த தப்பு பண்ணலாம் அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு அந்த ரேஸ்லயே வந்திருப்பான். அந்த மாதிரி சூப்பரா கால்குலேஷனா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா பண்ணுவாங்க. F1 டீமை பொறுத்த வரைக்கும் ட்ராக்குக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்க இன்ஜினியர்ஸ் எல்லாமே சொல்றதான் கேட்டு வேலை செய்யணும். பட் தலைவனே இறங்கி நான் சொல்றத நீ செய்டா அப்படின்ட்டு ஒரு ஆட்டிடியூடோட அதை பண்றது எல்லாமே அருமையா இருக்கும். அதுவே செம்மையா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி படத்துல வர இந்த F1 கார் எல்லாம் இந்த டயரை மாத்தி தலைவன் சிம்பு சொன்ன மாதிரி உள்ள வந்து இந்த டயரை மாத்திர சீன் இருக்குல்ல, அப்படியே இப்படின்றதுக்குள்ள அந்த டயரை மாத்தி அந்த கார் மூவ் ஆகும் பாருங்க. என்னடா இருக்கு பயங்கரமா அப்படின்ற மாதிரி சரியான வைப்பு, தரமான சீனு, அடிச்சுக்கவே முடியாது. பயங்கரமான படம். இந்த படம் வந்து டாப் கன் மேவரிக் அந்த படத்தை இயக்குன டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. அருமையான வேலைப்பாடியா, செம படம், சூப்பர். தேங்க்ஸ் டு த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டர், உன் பேர் தெரியல, சாரி, பட் செம படம். ஓகே.